ஓம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். பன்னீரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சிக்கன் 65 மசாலாவோ இல்லை உங்களுக்கு மிளகாத்தூளோ ஏதோ மாதிரி ஒன்று பெசரி இந்த மாதிரி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்ய போகிறோன்னா செஸ்வான் சாஸும் நம்ம ஹாப்பிமா பவுடரையும் ரெண்டுமே சேர்த்து தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த மாதிரி பன்னீரை கொஞ்சமாகவே வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. நான் 2ஆக போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரியோ எதுலேயோ ஒரு கடாயிலையோ வறுத்து எடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக ஒட்டாமல் வருவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறது. நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் பண்ணி எடுத்துட்டேன். 2ஆவதும் அதே மாதிரி கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த ஆயில்லையே நம்ம அப்படியே ஃப்ரைட் ரைஸும் செஞ்சிடலாம். ஒன்றும் இல்லைங்க, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பன்னீர் நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். பன்னீர் ரொம்ப நேரம் நீங்கள் வறுத்திங்கன்னா அது ஹார்டாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம போட்ட கொஞ்ச நேரத்துலேயே மசாலா ஒட்டினதுமே நாம் எடுத்துருவோம். அவ்வளோதாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பன்னீரை வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கான தேவையான எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா கீனி போட்டுக்கோங்க. அதில் கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்கேன் நான். ஒரு கேரட் ஒரு 3 பீன்ஸ் அவ்வளோதாங்க போட்டேன். அதை நல்லா வதக்கிலாம். எண்ணெயில் போட்டோடனே ரொம்ப பொடியாக நறுக்குனால சீக்கிரமே வதங்கிடும். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க செஸ்வான் சாஸ் அதையும் 1 டீஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன். போட்டு அது நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாஸ்மதி ரைஸ் நான் ஆல்ரெடி வடித்து வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மசாலா அதெல்லாம் நல்லா சேர்ந்து வரட்டும். நிறைய பேர் இதில் வெங்காயம், கோஸு அதெல்லாம் போடுவாங்க, முட்டைலாம் கூட போடுவாங்க. அதெல்லாம் போட்டால் மத்தியானத்துக்கு மேலேயே குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். சிலது கெட்டு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால நான் அதெல்லாம் போட மாட்டேங்க. இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் நான் வடித்து வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கோஸ் போடுறதுனாலையோ அந்த கோஸோட ஸ்மெல் பிடிக்காது குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறமா ஹாப்பிமா பவுடரை நம்ம நல்லா மேலே தூய்ப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். அதுக்காக தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வடிப்பீங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸை நல்லா கலரி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருந்த பன்னீரையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த செஸ்வான் சாஸும் ஹாப்பிமா பவுடரையும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஹோட்டலை விட டேஸ்ட்டாக இருக்குது. நம்மளே நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய டிஃபன் பாக்ஸ் ரெசிபீஸ் நிறையவே நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பாஸ்மதி ரைஸில் தான் நான் செய்வேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் ரைஸில் கூட செஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. குமுதா ஹாப்பி என்னாச்சு? குமுதா ஹாப்பி.